விஜய் படத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகர்கள்லாம் இன்னைக்கு அவரோட படத்திலே முந்திட்டு போயிட்டு நடிக்கிறாங்களே. யார் அந்த நடிகர்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு நடிகருமே மத்த ஹீரோக்கள் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த படத்துல நம்மள செகண்ட் ஹீரோவா தேர்ட் ஹீரோவா போட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்குங்க. அதனாலதான் கமலும் ரஜினியும் ஆரம்ப காலத்துல ஒன்னா நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தனியா தாங்க நடிச்சிட்டு வராங்க. விஜயும் அஜித்தும் ராஜாவின் பறவையில படத்துல வந்து ஒன்னா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வசந்தோட இயக்கத்துல உருவான நேருக்கு நேர் படத்துலயும் 10 நாட்கள் ஷூட்டிங்ல ஒன்னா தாங்க நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல இருந்து திடீர்னு அஜித் விலகிட்டாருங்க. அந்த கதாபாத்திரத்துல வேற ஆள நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிரசாந்த் போய் கேட்டாங்க. அவர் வந்து ஜீன்ஸ் படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாருங்க. அடுத்த பிரபலம் யாருன்னு பார்த்து பிரபுதேவா கிட்ட போய் கேட்டாங்க. அவரு என்ன சொன்னாருன்னா இன்னொரு நடிகரோட படத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரத்துல நம்ம சூர்யா வச்சு அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த நேருக்கு நேர் படத்து மூலமாக தாங்க சூர்யா அறிமுகமாயிருக்காரு. விஜய் கூட நடிக்க மறுத்த பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா ஆகிய 2 பேருமே இப்ப இந்த கோட் படத்துல நடிக்கிறாங்க அப்படின்றது இந்த பதிவுல குறிப்பிடத்தக்கதுங்க. விஜயோட மாசு எந்த அளவுக்கு கூடி இருக்கு அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்டா பதிவு பண்ணிட்டு போங்க.